வெனிசுலாவினுடைய ஜனாதிபதி மதுரோ மற்றும் அவருடைய மனைவி ஆகிய இருவரும் கடந்த 3ஆம் தேதி நள்ளிரவு 1 மணி அளவிலே அமெரிக்க படைகளால் கைது செய்யப்பட்டு அங்கிருந்து அமெரிக்காவினுடைய நியூயார்க் நகரத்துக்கு அழைத்து வரப்பட்டிருந்தார்கள். இவ்வாறு அழைத்து வரப்பட்ட அவர்கள் அங்குதான் இப்போது இருக்கிறார்கள், நியூயார்க் நகரத்திலே. இன்றைய தினம் ஜனவரி மாதம் 5ஆம் தேதி. இன்றைய தினம் அமெரிக்காவின் நியூயார்க் நகரத்திலே இருக்கக்கூடிய பெடரல் நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு தொடரப்பட்டிருக்கின்றது. இந்த வெனிசுலாவினுடைய ஜனாதிபதி மதுரோவின் மீது, அதாவது போதைப் பொருள் கடத்தல் மற்றும் பயங்கரவாத குற்ற செயல்களில் ஈடுபட்டார் என்ற பெயரிலே அவர் மீது வழக்குகள் தொடரப்பட்டிருக்கின்றன. இந்த வழக்கு இடம்பெற்று முடிந்த பிறகு அதிலே என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன தீர்ப்புகள் வழங்கப்படுகின்றன என்பதை பார்த்து உங்களுக்கு வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். சரி, கடந்த 3ஆம் தேதி கைது செய்யப்பட்டிருந்தார் வெனிசுலாவின் ஜனாதிபதி மதுரோ. இது தொடர்பாக பல நாட்டு தலைவர்கள் அவர்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருந்தார்கள். இதிலே வடகொரியா மட்டும் கொஞ்சம் பகிரங்கமாக ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறது. அமெரிக்கா இவ்வாறு தான் எல்லா நாடுகளிடமே நடந்து கொள்கிறது, இது ஒரு கடும் போக்குவாத செயல் என்ற வகையிலே தெரிவித்திருக்கிறது. எல்லோருமே இவற்றை கண்காணித்து ஐக்கிய நாடுகளில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுமே முன்வந்து இவற்றுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும், அமெரிக்காவுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது வடகொரியா. இது தொடர்பாக இலங்கையினுடைய நிலைப்பாடு என்ன என்று பார்த்தால், இலங்கையினுடைய வெளிவிவகார அமைச்சர் விஜித் ஹீரத் ஒரு கருத்தினை தெரிவித்திருக்கின்றார். அதாவது ஐக்கிய நாடுகளினுடைய சாசனத்தின்படியும் சட்டங்களின்படியும் ஒரு நாட்டினுடைய இறையாண்மை எப்போதுமே பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற வகையிலே ஒரு கருத்தினை முன்வைத்திருக்கின்றார் நம் நாட்டினுடைய வெளிவிவகார அமைச்சர் விஜித் ஹீரத். அதே போல ஐக்கிய நாடுகள் சபையினரால் கூட்டப்படுகின்ற அவசர கூட்டம் இன்றைய தினம் கூட்டப்பட இருக்கின்றது. இது உடனடியாக கூட்டப்பட்டு இதிலே ஒரு நல்ல முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும் என்பதையும் உறுதியாக கூறியிருக்கின்றார் வெளிவிவகார அமைச்சர் விஜித் ஹீரத். சரி, வெனிசுலா மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளுக்கிடையே இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பதற்றமான சூழ்நிலைகளை நாங்கள் உங்களுக்கு அப்டேட்ஸாக வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். இதுவரைக்கும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உடனடியாக நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களை வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல காணொளியிலே உங்களை சந்திக்கலாம்.